அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இத்தனை நாட்களாக அல்லாஹ் தஆலா ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தான். நாம் ஓதிய கேட்ட எல்லா இறை வசனங்களுக்கும் அல்லாஹ் நிறைவான நற்கூலி அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய ஹயாத் உள்ளவரை இறுதி மூச்சு வரை குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை நிரந்தரமாக தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களே அல்லாஹ் தஆலா நிறைய அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் படைச்ச படைப்பு எப்படிலாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படின்னு செய்தி அல்லாஹ் நிறைய சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், பல் எண்பொரு இன்சானு இலா தஆமிஹி. ஒரு மனிதனுக்கு உணவு எப்படி கிடைக்குது, உணவு எப்படி கிடைக்குதுன்னு மனுஷன் அதை உற்று பார்க்கட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குது, நம்ம என்னைக்காக கற்பனை பண்ணி பார்க்கணுமா? கிடையவே கிடையாது. சாப்பாடு முன்னாடி உட்காருவோம், என்ன இருக்குதோ சாப்பிடுவோம், முடிஞ்ச அளவு குறைய சொல்லிட்டு எந்திரிச்சிடும். உப்பு இல்லை, உரப்பு இல்லை, எண்ணெய் அதிகமாகிருச்சு, சோறு குறைஞ்சி போச்சு, இப்படி தான் சொல்லக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்கிறோம். இந்த ரிஸ்க்கை தந்தது யார்? உடைய மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, நம்ம சம்பாதிச்சு கொடுத்த சம்பாத்தியம் கிடையாது, அல்லாஹ் கொண்டு வந்து தந்திருக்கின்றார். எத்தனையோ நேரங்களில் வீட்டில் பிரியாணி ஆக்கியிருப்பாங்க, சாப்பிடணும்னு வச்சு கற்பனை பண்ணியிருப்போம். கடைசியில் எங்கேயோ போய் பழைய சோறு இது புளியோதரை சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகளாக இருக்கும். சில சமயங்களில் வடை டீ சாப்பிட்டு உப்பேத்துற மாதிரி சூழ்நிலைகள் நிர்பந்தமாக இருக்கும். பல இடங்களில் பார்த்துருக்குறோம். சில நேரங்களில் வீட்டில் ரசம் சோறு சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு ஆசையோடு உட்காந்துருப்போம். எங்கேயோ போன இடத்துல நிர்பந்தமாக பிரியாணி சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அல்லாஹ் ரிஸ்கை எப்படி தர்றான் தெரியாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், பல் எம்பொரு இன்சானும் இலா தஆமிஹி. மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உணவு எப்படி கிடைக்குது என்று அவன் உற்று பார்க்கட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனுஷனுக்கு பசி ஏற்பட்டுருச்சுன்னா அந்த மனிதனுடைய தூக்கமெல்லாம் பறந்து போய்விடும் என்பதாக சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிட்டோம். பசி வந்துருச்சுன்னா தூக்கமே வராது, உருண்டுட்டே கிடக்கிற மாதிரி சூழ்நிலைகளை அல்லாஹ் உண்டாக்கிடுவான். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் மிக கடுமையான வறுமை. எந்த அளவுக்கு வறுமைன்னா மேலாடை மறைக்கக்கூடிய அளவுக்கு, மேலே உடம்பை மறைக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஆடையுமே கிடையாது. ஒரே ஒரு துணியை வச்சுக்கிட்டு கழுத்தில் கட்டிக்கிடுவாங்க. கழுத்தில் கட்டிட்டாங்கன்னா உடம்புல மேலே வந்து நிறைய பகுதிகள் மறைஞ்சு திறந்தே இருக்கும். கீழ்ப்பகுதி மறைக்க வேண்டிய முக்கியமான உறுப்புகள் மறைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் சஹாபா பெருமக்கள் கீழாடை சரியாக மறைக்கப்படாதன் காரணத்தினால் தன்னுடைய கைகளால் அந்த ஆடைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சூழலை இருப்பார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பித்த செய்தியை பார்க்கின்றோம். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அந்த நோக்கம் வந்து கடுமையான பசி, வறுமை, அப்படியே கண்ணெல்லாம் கட்டிட்டு வருது, மயக்கமாக வருது. அந்த சஹாபி பள்ளிவாசலுக்கு வரும்போது யதார்த்தமாக அபூ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ஏதாவது குர்ஆன் ஆயத்தை ஓதி காமிங்கிறேன், அந்த குர்ஆன் ஆயத்துக்கான விளக்கத்தை சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க. இவங்க கேட்குற நோக்கம் வந்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாங்கன்னு கேட்குறாங்க. அதை கேட்குறது நாசூக்காக கேட்குறாங்க. ஏதாவது ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி காமிங்கிறேன், அந்த குர்ஆன் ஆயத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அவங்க சரியாக புரியல. சரி, குர்ஆனுக்கு தான் விளக்கம் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள்ளே போனாங்க. குர்ஆனை எடுத்தாங்க, ஒரு வசனத்தை எடுத்து அதையும் ஓதி காமிச்சு அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மயக்க அளவுக்கு அதிகமாகிருச்சு. மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் உணர்வே இல்லாமல் படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு அப்படி முடிச்சு பார்க்குறாங்க. தட்டி தடிமாறி போய்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரே வருகின்றார்கள். யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவை இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு லப்பைக யா ரசூலல்லாஹ், இதோ வந்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக மரியாதை நிமித்தமாக செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய கையை பிடித்து தூக்கி விட்டு, மயக்கத்தில் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, கையை பிடிச்சி தூக்கி விட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, என்ன அபூ ஹுரைரா அப்படின்னு கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், கடுமையான பசி யா ரசூலல்லாஹ்,
ஒரு ஆயத்தை கேட்குற மாதிரி கேட்குறாங்க. என் கூட வாங்கின சிலதாரத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போன உடனே என்னுடைய துணை மரத்தை கேட்டாங்க, ஒரு கோப்பை நிறைய பால் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பால் கொண்டு வரப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கொடுக்குறாங்க. அபூ ஹுரைராவே குடிங்கன்றாங்க. குடிக்கிறாங்க. நல்லா குடிங்கன்றாங்க. யார் சொல்ல நிறைய குடிச்சிட்டேன், இல்லை இன்னும் குடிக்கின்றாங்க. இன்னும் குடிக்கிறாங்க. 2வது தடவையும் குடிக்கிறாங்க. அதுக்கு மேலே குடிக்க முடியல. 3வது தடவை சரதாருன்றாங்க, இன்னும் குடிக்கின்றாங்க. யார் சூழல்லா நிறைய குடிச்சுக்கின்றாங்க, இன்னும் குடிங்கன்றாங்க. குடிச்சிட்டாங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க, என் வயிற்றை பார்க்கும்போது ஒரு பாத்திரத்தை போல தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அதிகமாக நான் குடிச்சிட்டேன். என் பார்க்கும்போது தொப்பை வெளியே தெரிகிற அளவுக்கு என்னுடைய வயிறு ஆயிடுச்சு. அவ்வளோ அளவுக்கு அதிகமாக நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது சஹாபா பெருமக்களுடைய வறுமையான வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்கிறோம். சஹாபா பெருமக்கள் அவ்வளோ வறுமையில் வாழ்ந்தால் கூட அல்லாஹ்வை மறக்கவில்லை, அவருடைய தூதரை மறக்கவில்லை, இறை மறையை மறுக்கவில்லை. எல்லாவற்றையும் முழுமையாக ஏற்றிருந்தார்கள். வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். நாம் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை நிறைவாகவே அனுபவித்து வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை எப்படி மறந்து வாழ்கின்றோம் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்லியதை போன்று நமக்கு உணவு எவ்வாறு கிடைத்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். உணவை சிந்தித்து பார்த்து உணவை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.